Daily. Taste the Daily. அவனுக்கு என்ன வேணுமோ அதை அவன்கிட்ட ஒப்படைச்சிட வேண்டியதானே? ஏய், உன் அத்தையே சொல்றாங்கல்ல, இன்னும் எதுக்கு பம்மிக்கிட்டு நிக்கிற? சொல்லு, அவருக்கு வேண்டியது அப்படி என்னதான் உன்கிட்ட இருக்கு? சொல்லு இலக்கியா, சொல்லு. அப்படி என்னதான் பொருள் வச்சிருக்க? ரேவதி அத்தையை தான் SSK தேடுறாருன்னு எப்படி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லுவேன்? என் பிள்ளையே கொல்ற அளவுக்கு போறான்னா அப்படிப்பட்ட மதிப்புள்ள பொருள் என்னதான் வச்சிருக்க? சொல்லு. அது அத்தை. ஐயோ ஜானு, அதான் SSKவோட சொத்து டாக்குமெண்ட் எல்லாம் நம்ம கிட்ட இருக்குன்னு இலக்கிய அன்னைக்கே சொன்னான்ல. அதே எத்தனை தடவை தான் கேட்டுக்கிட்டு இருப்ப? ஐயோ, அப்பனா அவன்கிட்ட கொடுத்துட வேண்டியதானேப்பா? ஏன் வச்சிருக்க? அவனோட பொருள் நமக்கு எதுக்கு? கொடுத்துருப்பா. அது அவ்வளவு ஈஸியா திரும்ப கொடுத்துட முடியாது. அவன் குடுமையே அதுலதான் இருக்கு. ஆனா அதுக்காக SSK என்ன குறி வச்சிருக்க மாட்டான். என்னையும் இலக்கியாவையும் அசிங்கப்படுத்தி பெஸ்ட் பிசினஸ்மேன் அவார்டா வாங்க அந்த ஆளு முயற்சி பண்ணான். பதிலுக்கு நான் அவனை அசிங்கப்படுத்தி அந்த அவார்டு அவனுக்கே கிடைக்காம பண்ணேன். அந்த கோவத்துலதான் என்ன பழி வாங்க பாத்திருக்கான். சரியான நேரத்துல இலக்கியா வந்து ஹெல்ப் பண்ணா, இல்லனா ரெண்டு பேருமே மாட்டி இருப்போம். ஐயோ கௌதம், அப்படி சொல்லாதீங்க. ஏய், சும்மா நடிக்காத. கௌதம்க்கு இப்ப வந்த ஆபத்து இனிமேலும் வரும். அதுக்கு காரணமே நீயாதான் இருப்ப. புருஷன் கோவப்பட்டா பொண்டாட்டிங்கிறவ அதை தணிக்க பாக்கணும். ஆனா நீதான் அவனை ஏத்தி விடுறியே. நல்லா யோசிச்சு பாரு. கல்யாணத்துக்கு முன்னாடியும் கௌதம்க்கும் SSKவுக்கும் பகை இருந்துச்சு. ஆனா இது மாதிரி ஒரு ஆபத்து கூட அப்ப SSKவால வந்தது இல்ல. ஆனா நீ எப்ப இந்த வீட்டுக்குள்ள வந்தியோ அப்பையில இருந்து என் பிள்ளைக்கு நித்திய கண்டமா தான் இருக்கு. பாருங்க, போதும். நீங்க சந்தடி சாக்குல ஸ்கோர் பண்ண பாக்காதீங்க. ஆமா, உன் பொண்டாட்டியை குறை சொன்னா உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவியே. முதல்ல நான் என்ன சொன்னாலும் மறுபேச்சு பேசாம வேத வாக்கா எடுத்துப்பேன். இப்ப அவ பேச்ச கேட்டுக்கிட்டு ஒரு புது கார் வாங்குற விஷயத்த கூட என்கிட்டயும் அன்னிக்கிட்டையும் முதல்ல சொல்லணும்னு உனக்கு தோணல? வீட்ல இருக்கிற பெரியவங்களை மதிக்காம விட்டதுனாலதான் இப்ப உன் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. இவளால எவ்வளோ கஷ்டத்தை நீ அனுபவிச்சாலும் உனக்கெல்லாம் புத்தி வராது. நீயா என்னைக்கு புத்தி தெளியறியோ அப்ப தெரியும் எங்களோட மதிப்பு. அது வரைக்கும் இவ உனக்கு என்னெல்லாம் கஷ்டத்தை கொடுக்க போறாளோ. கௌதம், நல்ல வேலைப்பா, உனக்கு பெருசா எதுவுமே ஆகல. ஆயிருந்தா இது பாரு, அந்த SSK சும்மா இருக்க மாட்டான். வேற ஏதாவது ஒரு முயற்சி செய்வான். நீ எதுக்கும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா? இல்ல ஜானு, இது SSK தான் செஞ்சாங்கிறதுக்கு நம்ம கிட்ட ஆதாரம் இல்ல. அவன் ஈஸியா போலீஸ்ல இருந்து தப்பிச்சிருவான். அவனை வேற விதமா தான் டீல் பண்ணணும். கவலைப்படாத ஜானு, உன்னோட அன்போ இலக்கியாவோட அக்கறையும் இருக்கும்போது எனக்கு எதுவுமே ஆகாது. ஆமா ஆமா, நான் சொன்னா இப்படி ஒண்ணு சொல்லிடு. இங்க இரு, இங்க இரு. என்ன? என்ன? சேர்ந்து நில்லுங்கன்னு சொல்றேன்ல. நில்லுங்க. இது எதுக்கு? திருஷ்டி சுத்தி போடதான். என் புள்ள மேல விழுந்த எல்லா கொள்ளிக்கண்ணும் அவிஞ்சு போகணும். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. துப்பு. துப்பு. கடவுளே, இப்பதான் அந்த அஞ்சலி கிட்ட இருந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுன்னு நினைச்சா குடும்பத்துல மறுபடியும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு. இது பாருங்க, இனிமே குடும்பத்துல ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும்னா என்கிட்டயும் கலந்து பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுங்க. தள்ளு. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.